friends, welcome to Mummy's Cooking. ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மல்லித்தலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதை அப்போ போட மறந்துட்டேன். அது இங்கே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம சிக்கனை க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம், இதை நம்ம இதில் போட்டு கொடுத்துக்கலாம். சிக்கன் போட்டிருக்கோம், இனி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் அவங்கவுங்க தேவைக்கான அளவு. எனக்கு கரெக்டாக இது அளவு தெரியாது, என்னோடய அளவில் தான் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் இருக்கும், அப்போ நீங்கள் அந்த அளவுக்கே போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு வந்து 1.5 போட்டுக்கலாம். இது கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு தேவை நம்ம நிறைய தண்ணி வேண்டாம், நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்திருக்கு, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வடைச்சட்டி வச்சுட்டு இதில் இது சூடாக இருக்குது, இதில் நம்ம இனி ஆயில் ஊற்றி கொடுக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை போடலாம். நான் இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரோட் சைடெல்லாம் நைட் ட்ராவல் பண்ணும்போது இந்த தட்டுக்கடையில எல்லாம் வைப்பாங்கள்ல, செம்மையாக இருக்கும். எப்படி தான் இவங்க செய்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டிலே செய்யலாம், அவ்வளோதான். அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நமக்கு ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். அதுலேயே நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா சிக்கன், அதை இதில் போட்டுக்கலாம். திளைக்கட்டும். இது தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சுது. இது இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆயிடுச்சு, போதும், இந்த அளவுக்கு நமக்கு போதும். இதோட ட்ரை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சுண்டை விட்டுக்கோங்க. இதில் நீ மல்லித்தலை போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் டக்குன்னு தட்டி விட்ருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.